ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. கொஞ்சம் எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் குக்கோட தி பிகஸ்ட் செல்ஃபிஷ் பார்ட் 4, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே நம்ம சவுப் தாண்டா அப்படியே டிவி பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற, ஸ்ட்ரகிள் ஆகுது பேசுறதுக்கு. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சங்குக்கா ஹாரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. சங்கு தான் அது அது ஓகே தான் சொல்கிறாங்க. சங்குக்கா என்னாச்சு சொல்லிட்டு ஜிமின் தான் சங்கோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. சங்குக்கு இப்போ ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம மேக்கவும் காயும் பார்க்குறாங்க. பாரு ஒன்றும் இல்லை, அவன் பார்த்து ஷாக் ஆகிட்டான், மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம காய் மேய்க்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாரு. என்னடா சொல்கிறதுக்கு? ஆமாம் யாங்க, இப்போ நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ டேவும் நம்ம ஜங்கு ரொம்ப க்ளோஸாக சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்ல எந்த அளவுக்கு அவங்க ஒன்றா க்ளோஸாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக நம்ம காயும் மேய்க்க சொல்லிடுறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாரு. புரியுது, ஓகேடா, எனக்கு புரியுது. தப்பாக நினச்சிக்காத. அவன் ஜிமினோட பிளேஸ்லேருந்து யோசிச்சு பார்த்தான், ஓகேவா? அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ என்னமோ சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டான்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் கொரியாவுக்கே வராமல் அவன் இங்கே இருந்துக்கு தான்டா ரீசன். ஏன்னா அவன் ஜிமினை ரொம்ப லவ் பண்ணான். ஜிமின் சைட்லேருந்து சில விஷயங்கள் இருக்குது, அந்த ரீசனுக்காக தான் சொல்லாமல் வந்திருக்கான். மற்றபடி தப்பாக எடுத்துக்காது. ஏன்னா அவன் வந்துட்டு வேணும்னு ஹைட் பண்ணிக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் கேஷுவல் தானடா. ஃப்ரெண்ட்ஸை வந்து இப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது, ஓகேவா? நீ வந்து அப்புறமே பேச சரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜவுங்கத்தை உட்கார சொல்கிறாங்க. உட்காருங்க சொல்லிட்டு இப்போ டேவும் உட்காராங்க. ஜவுங்க பார்க்குறாங்க. ஜவுங்க டேவு பார்க்க அந்த ஐஸில் அப்படி ஒரு கொஷின் மார்க் இருக்குது. என்னை ஏமாத்திட்டுல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏமாத்திட்டு சீட் பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ரொம்ப பிரேக் ஆகிட்டார். அந்த கோவம் அப்புறம் வந்துட்டு வலி ரெண்டுமே தெரியுது ஒரு கண்ணில். இதை பார்க்க நம்ம ஜிமினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா இப்போலாம் சார்ட்ட ஜங்குக்கு ஹர்ட் ஆகுது. இதை பார்க்க ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்க ஜங்கா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிமினுக்கு புரியுது. ஏன்னா காயம் வைக்கும் நம்ம ஜிமின் டே அண்ட் ஜங்கா பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. அதனால் அவருக்கும் புரியுது. சரி ஓகே, அவங்க வந்து ஹர்ட் ஆகிருக்காங்க, அதனால் வந்துட்டு இப்படி இருக்காரு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்கார். ஃபைனலாக எங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம நம்ஜுன் பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸ் இவ்வளோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹைட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? ஏன் ஜங்கு இந்த அளவுக்கு பேனிக் ஆகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கு வந்து பேனிக் ஆகுறாங்க. ஜிமின் தான் வந்து பார்த்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சி வச்சிருக்காரு. சரின்ட்டு ஜிமின் எதுவும் சொல்லாமல் ஜங்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. மற்றபடி ஒன்று சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்காரு. இப்போ எல்லாரும் ஜின்னு தான் ஃபுட்டை சோப் பண்ணுறாங்க. அமைதியாக இருக்காரு. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஜின் பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டான், ஷாக் ஆகிருக்கா, நீயாவது பேச சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஹாய் டேங் ஹாய் மிஸ்ஸஸ் ஜியோன் அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஏன்டா அவன் நேம் சொல்கிறாங்க. ஓகே ஜான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அப்படி பார்த்துட்டு ஜிமினே பார்க்குறாங்க. வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறாரு. ஜங்குக்கு ஜிமினை பார்க்குறப்ப பயமாக இருக்குது, ஒரு மாதிரி பயப்படுறாரு. அவர் இன்னும் ஜிமினோட ஹேண்ட் டைட்டாக பிடிக்க இப்போ ஜிமின் லைட்டாக டர்ன் பண்ணுறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, நீங்கள் பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான் அவங்க அப்புறம் பேசிப்பாங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நார்மலான விஷயம் தான், அப்புறம் பேசிப்பாங்க, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போது பேபி தான் ஜிம்மிக்கிட்ட அம்மா எனக்கு ஃபீட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறேன். இப்போ ஜிமின் தான் பேபி தூக்கி வச்சுட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஜிமினோடைய அந்த ஹேண்டை விடவே இல்லை. லெஃப்ட் ஹேண்டை மட்டும் பிடிச்சிருக்காரு. ஜிமின் அந்த ரைட் ஹேண்டில் மட்டும் பேபிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ பேபி தான் டேவை குறுக்குறுன்னு பார்க்குது. டேவும் நம்ம ஜிமினே பார்த்துட்டு இருக்கா. இப்போ பேபி பார்க்குது. அங்கிள் எதுக்காக நம்ம அம்மா பார்க்குறீங்க அப்படி சொல்லி கேட்குது. நம்ம டே வந்துட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. பாரு, ஏன்னா நியூவாக இருக்கீங்களா நீங்களாம், அதனால தான் பார்க்குறாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு குழந்தைங்க, அதனால் பார்க்குறாங்க. இதில் என்ன இருக்குது சொல்கிறேன். ஜின்னு கேட்குறாங்க. ஏங்க அவனுக்கு புரியாது சொல்லிட்டு இங்கே பாரு மின் அவ சொல்கிறாங்க. மம்மா அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள் சும்மா பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு. அந்த பேபி ரொம்ப அழகாக இருக்காது. நம்ம டே வச்சுக்கணுமாங்க பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஜங்குக்கு தான் பேபியும் ஜிமினையும் டே இப்படி பார்க்குறது அவரால் ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது. அவர்கிட்ட சாப்பிடாம இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சாப்பிடுங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கும் அரைக்குறைய எடுத்து ஃபுட்டை சாப்பிட்ருக்காரு. இங்கே நம்ம டே சுத்தமாக சாப்பிடவே இல்லை. ஜின் பார்க்குறாங்க. சாப்பிட்றா சொல்கிறாங்க. சரின்ட்டு டேவும் அப்படியே ஜங்கு பார்த்துட்டே ஒரு மாதிரி கோவம் இருக்குது. அப்படியே ஜிமினை பார்க்கும்போது கோவம் மாறிடுது. ரெண்டு பேரும் பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காரு. ஃபைனலாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்ஜன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. காய் மெக்கும் பார்க்குறாங்க. ஒரு வேளை ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நோட்டே, அதனால ஜங்கு பேனிக் ஆகிறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜின் கேட்குறாங்க, இங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ? அங்கே ஸ்டே பண்ண வாய்ப்பு இல்லை, எனக்கு நல்லா எதுவும் ஒர்க் இருக்குது, எனக்கும் கிளாஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக ஸ்டே பண்ண முடியும் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. இங்கே பாரு சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ அவங்ககிட்ட பேசிட்டு போக சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு டேவி நான் தனியாக விட்றாங்க. நீங்களாம் வா ஜிமின் சொல்கிறேன். பேபிலாம் கூட்டிட்டு நம்ம ஜிம்னு தனியாக போயிடாரு. காய் மேக்க கூட இவங்க கூட வந்துடுறாங்க. இப்போ நம்ஜுன் பார்க்குறாங்க. நம்ஜுன் வந்துட்டு சரி நீங்கள் பேசுவாங்க சொல்லிட்டு போயிடாரு. இவங்க ரெண்டு பேரும் நான் இப்போது அப்படியே கார்டனில் இருக்காங்க. டே தான் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஜங்கோட காலர் பிடிக்கிறாங்க. எதுக்காக அப்படி பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கட்டே அப்படி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி பண்ண, ஏன் என்கிட்ட அப்படி சீட் பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு என்னடா பண்ண, ஏன்டா அப்படி பண்ண சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி 4 வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேன்டா, எங்கே இருப்பான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தேடுறேன்டா, எந்த ஒரு அட்ரஸு குழுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் தாய்வான் வரைக்கும் போய்ட்டு தேடி இருக்கேன்டா. இப்போ லாஸ்ட்டாக எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் இங்கே வந்திருக்கேன்டா. ஆனால் நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க.
என்னுடைய மூச்சு தான் உன்னுடைய சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க பாரு டேங் அதை சொல்கிறாங்க. அப்படியே டே தான் அவ்வளோ கோபம் வருது. ஜங்கு அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறாரு. நம்ம டே தான் ஜங்கு ஸ்லாப் பண்ண ஜங்கு எதுவும் சொல்லாமல் அப்படியே ஸ்லாப்பும் வாங்கிக்கிறாரு. இங்கே பாரு டே நான் பண்ணது தப்பு தான் சொல்கிறாங்க. உனக்கு இப்படி சொல்ல எப்படா மனசு வருது? நான் லவ் பண்ண ஒரு பர்சன்டா, நான் அதை தேடிட்டு இருக்க ஒரு பர்சன், நீ எப்படா ஜங்குக்கா, நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானடா, எப்படா எனக்கு எப்படி பண்ண சொல்லிட்டு நம்ம ஜங்கு டே தான் அழறாங்க. அதை என்கிட்ட ஹைட் பண்ணியிருக்க இவ்வளோ டேஸ் நான் தேடிட்டு இருக்கேன் பைத்தியக்கார மாதிரி, நீ ஒரு அப்போ கூட சொல்லலை சொல்கிறாங்க. நீ தேடாதரா, நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேன்னு கூட என்கிட்ட சொல்லலை சொல்லிட்டு பாட்டே தான் அப்படி எழுறாங்க. ஆனால் அதுக்காக ஒன்று விட்டு கொடுத்துருவோம் மட்டும் நினைக்காத சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு நம்ம டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு டேங் சொல்கிறாங்க. அதுக்காக நான் என்னோடய ஜிமினை விட்டு கொடுப்பேன் மட்டும் நினைக்க சொல்கிறாங்க. அவன் என்னோட மூச்சு எனக்குன்னு ரிட்டன் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு டேங், இங்கே பாரு என்னென்ன பனிஷ் பண்ணிக்கோ, என்னென்ன திட்டிக்கோ அடிச்சுக்கோ, என்னால் பண்ணிக்கோ, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அப்படி மட்டும் சொல்லாத டே, ஜிமின் என்னோடய ஒய்ஃபுடா சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ அப்படியா, எப்படி எனக்கு சொந்தமான ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டா உனக்கு சொந்தமாகிடுமோ சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பார்ட்டி நீ என்ன வேணாலும் சொல்லி நான் கேட்குறேன், ஆனால் தயவு செஞ்சு ஜிமினை மட்டும் கேட்காத ப்ளீஸ். ஹீஸ் மை ஒய்ஃப், ஹீஸ் மை எவ்ரி திங். அவன் என்ன லவ் பண்ணுறாடா சொல்லி நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. எப்படி என்ன என்கிட்ட பேசிட்டு அவன் என்ன நினச்சிட்டு அவன் கூட இருக்கான், உண்மையை சொல்லு, அவன் என்ன ஒன்று நினச்சி அவன் கூட இருக்கான் சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜங்குக்கு என்ன பதில் சொல்லிட்டு இல்லை. இங்கே பாரு டே புரிஞ்சுக்கூடா சொல்லிட்டு டே தான் ஜங்கு தான் கெஞ்சுறாங்க. டேக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு 1 வீக் டைம் தரேன், அந்த 1 வீக்குள்ளே எல்லா உண்மையும் நீ ஜிமின்கிட்ட சொல்கிற, எனக்கு ஜிமின் எனக்கு வேணும், நீ ரிட்டன் கொடுக்குற சொல்கிறாங்க. டேங் நீ பைத்தியமா சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஆமாம் நான் பைத்தியம் தான் சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே கத்துறாங்க. இது அப்படியே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே மவுத்தில் ஹேண்ட் வைக்கிறாங்க. அவங்களால நம்பவே முடியாங்க நடக்கிறத பார்க்குறாங்க. என்ன டேங் லவ் பண்ண ஜிமின், டேங் லவ் பண்ண பையனா சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அவங்களால ஏற்றுக்க முடியல இதை. இப்போது அப்படி பாப்பா இது எல்லாத்தையும் லிசன் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருக்க ஜங்குக்கு நீ அப்படி சொல்லி பார்க்குறாங்க. டேங்க நீ தேடுறது ஜிமினையா, ஜிமினை தேடினியா? அப்போ ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவங்க அழகான ஒரு ஃபேமிலியாக இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன டேவி இப்போ நாங்கள் வர வச்சு தப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம சின்னாயாங்க தான். எங்கள் நடக்கிறதுலாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் போயிருப்பாரு. சரி உங்களுக்கு எதுவும் சண்டை எதுவும் வந்துடக்கூடாது, டே ஒரு கோவப்படுறன்ற ஒரு ரீசனுக்காக தாண்டா அவர் வந்திருப்பாரு. வந்து பார்த்தா இங்கே நம்ம டேவும் ஜங்கும் சண்டை போட்டிருக்காங்க. பார்த்தா அவர் டக்குன்னு ஹைட் ஆகிருப்பார். எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா இது எல்லாத்தையும் கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமினை பார்த்துட்டு இருந்ததுனால தான் இவர் வந்து ஒரு டவுட்டில் தான் வந்திருப்பார். இங்கே பார்த்தா இவங்க எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அவரால் நம்பவே முடியல. இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. பாரு டேங் நல்லா கேட்டுக்கோ, நான் அது பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் பண்ணுறேன், ஓகே நீ என்ன சொன்னாலும் பண்ணுறேன். ஆனால் ஜிமினை மட்டும் கேட்காத, ஜிமினோட ஒய்ஃப் எங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, எனக்கு ஒரு பேபி இருக்குது, நான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போது உனக்கு மேரேஜ் ஆகிட்டு பேபி இருந்தால் அவனுக்கு சொந்தமாகிடுவான் சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஆமாம் வேறு என்ன வேணும் உங்க பாரு, நீ லவ் பண்ண இல்லை நான் சொல்ல ஓகேவா, நீ லவ் பண்ண தான், நீ ஆன்லைன் லவ் பண்ண அவ்வளோதான், அதை தாண்டி உன் லவ் கூட நீ சொல்லவே இல்லை ஓகேவா. அவனை இங்கே பாரு ஜங்குக்கு போய் சொல்லாத, நான் அவன்கிட்ட லவ்வை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, லைஃப் லாங் எனக்கு சோல்மேட்டாக நீ எனக்கு வேணும், நான் உனக்கு சோல்மேட்டாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் அதான் சொன்னேன், மற்றபடி அவனை மீட் பண்ணதுன்னா அவன் பார்த்தது என்ன, அவன் லவ் பண்ணுறது என்ன ஓகேவா. இப்போதைக்கு அவன் மனசில் இருக்கிறது நான் தான் டேங், புரிஞ்சுக்கோ, நீ என் லைஃப்பில் வரக்கூடாது, எங்கள் 2 பேர் லைஃப்லையும் இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு எங்கள் லைஃப் விட்டு மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. நீ இப்போ இங்கே வந்தது சரி, நீ எப்படி எங்கள் சின்ன எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கியோ சேம் அதை அப்படியே ரிட்டன் போயிடு, இதுக்கப்புறம் என்னோட ஜிம் லைஃப்லையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. டேக் அவ்வளோ கோவம் வருது. இப்போது உன்னோட ஜிம்மின்கிட்டே டேரெக்டாக கூப்பிட்டு கேட்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் அவ்வளோ பேனிக் ஆகுறாங்க. பாரு வேண்டாம், என்னோட ஜிம்மினுக்கு போய் சொன்னால் பிடிக்காது, அப்புறம் இது தேவையில்ல ப்ராப்ளம் ஆகும், ப்ளீஸ் டேங் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜங்கு தான் டேக்கிட்ட சொல்கிறாங்க. நான் விட முடியாது ஜங்குக்கு, நான் அவனை மட்டுமே நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், அவன் எனக்கான பர்சன், நான் லவ் பண்ண பர்சன், என்கிட்ட இன்ட்ரோ ஆன பர்சன், எல்லாமே எனக்கு சொந்தம் ஓகேவா. நீ என்கிட்ட சீட் பண்ணியிருக்க, நீ திருடி இருக்க ஓகேவா, நீ திருடிக்கிட்டனா உனக்கு சொந்தமாகாது. ஸோ நீ தான் முடிவு பண்ணணும், ஜிமின் எனக்கு நீ விட்டு கொடுக்குற அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுக்குறல்ல, நீ எனக்கு எடுத்துக்கிட்ட தான் நீ ரிட்டன் விட்டுட்டு போகிற, நீயும் உன் பேபியும் போயின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வர இருக்கும். இவ்வளோ அமைதியாக இருந்த பாரு, இவ்வளோ ஜங்குக்கு தான் டே அடிச்சிருப்பாங்க. இப்போது ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே டேவோட காலர் போய்க்கிறாங்க. பாரு நான் கொல்ல கூட தங்க மாட்டேன், என்னோடய ஜிமின் விஷயத்தில் மட்டும் நல்லா யோசிச்சுக்கோன்னு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதை தாண்டி நான் வந்துட்டு உண்மையில அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், கேர் வச்சுருக்க சொல்கிறாங்க. இது பாசமா, நீ மேலே சூப்பர் பாசமாடா சொல்லிட்டு நம்ம டே தான் ஜங்கு தள்ளி விடுறாங்க. ஜங்கு அப்படியே வந்துட்டு ஆனால்
ஆனால் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறாரு. இங்கே பாரு, நீ என்னென்னலாம் பண்ணிக்கோ, என்னோடய பையனும் நானும் எங்கே போகணும்னு சொல்கிறேன். நாங்கள் எங்கே போகணும், அவன் என்னோடய ஒய்ஃபு, என்னோடய பையனுக்கு அம்மா, நாங்கள் 2 பேரும் வாழறதே அவனுக்காக தான், அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்களுக்காக தான், சரியா? நீ இப்போ வந்துட்டுனால தான் உனக்கு தூக்கி கொடுக்க முடியாது. நீ உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லு, ஜஸ்ட் நீ பேசுறதுக்கு ஆன்லைனில் அது அவ்வளோதான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஜிமின் என்னோடய ஒய்ஃப், ஓகேவா? இப்போ நீ என்ன சொல்கிற, நான் உண்மையை சொன்னால் ஜிமின் என்னோட போய்டுவான்னு நினைக்கிறியா? ஆமாம், அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை நான் சொல்ல, பெயினாக தான் இருக்கும், அந்த பெயினை என்னோட ஜிமின் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட ஜிமின் புரிஞ்சுப்பா, என்னை விட்டு போக மாட்டான். ஏன்னா அவன் லவ் பண்ணுறது என்ன, ஓகேவா? அவன் கம்ஃபர்ட் ஜோன்னு நினைக்கிறது என்ன தான், அவன் என்னை பார்த்தது என்ன தான், ஹக் பண்ணது என்ன தான், கிஸ் பண்ணது என்ன தான், என் கூட தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், என் கூட ஒரு பேபி வரைக்கும் பிறந்திருக்கு, ஓகேவா? எவ்ரிதிங் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா? அவன் வந்துட்டு கேட்கலாமா, அவன் மனசில் என்ன இருக்குது சொல்லிட்டு, ஓகேவா? அவன் லவ் பண்ணதுனால தான் வந்துட்டு, அவன் சேட் பண்ணி இப்போ லவ் பண்ணதுனால தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டானா, இல்லை ஜஸ்ட் ஒன்று மீட் பண்ணனால தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டானா கேட்கலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கேட்கலாமே சொல்கிறாங்க. எங்கே கேட்கலாம் சொல்கிறாங்க. ஜங்கு சின்னதாக ஒரு பயம் வருது, ஆனாலும் பயத்தை வெளில காட்டிக்காம பேசிகிட்டு இருக்காங்க. பார்ட்டேன், இதான் ஒரு லிமிட், ஓகேவா? திஸ் இஸ் ஒரு லிமிட் கிராஸ் பண்ணாத. அவன் என்னோடய ஒய்ஃப், ஓகேவா? ஒரு லவ்வரை வந்துட்டு இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் என்னோட ஒய்ஃபோ இன்னொருத்தவங்க வந்து லவ்வரை பார்க்கக்கூடாது, தப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. அப்படியா? அப்போது இன்னொருத்தவங்கள பாய் ஃப்ரெண்டை நீ வந்துட்டு என்னோட பிளேஸில் போய்ட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா, தப்பு சொல்கிறாங்க. நான் உன் பிளேஸில் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கல, நான் உன் நேம் கிம்டேங்கன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கல, நான் ஜான் ஜங்குக்கா தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவன் மிஸ்ஸஸ் ஜான் ஜிமின், ஓகேவா? சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல அவ்வளோ கோவம் வருது. நீ அவன் உன்கிட்ட இன்ட்ரோ பண்ணானே, அப்படி பார்க்கலையா? அவன் என்ன உன்ட்ட இன்ட்ரோ பண்ணான், நான் ஜான் ஜிமின் அப்படி தானே சொன்னான், அவன் மிஸ்ஸஸ் ஜோன் தான் சொல்லுவான், ஓகேவா? ஹீ இஸ் மை ஒய்ஃப், அவன் என் கூட மட்டும்தான் இருப்பான், என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான், என்னை தான் அவன் பார்த்துருக்கான், எவ்ரிதிங் அவன் ஃபீல் பண்ணது என்ன ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சென்று பார்க்குறாரு, அவரோட தாங்க முடியல. ஏன்னா இப்போ இவங்களோட ஃபைட்டை விட ஜிமின் கேட்டால் என்ன ஆகும், ஜிமின் பாவம், அவர் இன்னசென்ட் சோல், அவன் வந்துட்டு ஃபுல்லாகவே ஜங்க் தான் எல்லாம் சொல்லிட்டு நம்பிட்டுருக்கான். இங்கே பார்த்தா இவங்க இப்போ ஜங்க் வந்துட்டு இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, இப்போ யாரும் லைஃப் ஸ்பாயில் ஆகும் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லை ஜங்கா சொல்லிட்டே கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாருட்டேன், நான் வந்துட்டு நீ பண்ண ஒரு மிஸ்டேக், ஓகே சொல்கிறாங்க. என்னடா மிஸ்டேக் பண்ண சொல்கிறாங்க, நீ போகாமல் இருந்த அந்த ரீசன் சொல்கிறேன், அந்த ரீசனால சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்னை யாரும் அங்கே போக சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன், ஓகேவா? நான் ஃபீல் பண்ணேன், அவன் தனியாக இருப்பானே, இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு பையன் வரா, இவனை போய்ட்டு பார்க்காம இருக்கானே, அவன் பாவம் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான், தான் நியூவாக கொரியாவுக்கு வரான், என்ன பண்ணுவான், வந்துட்டு தனியாக நின்றுட்டுருப்பான், அவன் வெயிட் பண்ணக்கூடாது, நீ வருவான்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டுருப்பான், தனியாக நிற்கக்கூடாது சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்ல தான் நான் போனேன், சரியா? நீ நினச்சிட்டான், ஆமாம் அவன் நீ என்ன நினச்சிட்டான், ஓகேவா? நினச்சிட்டு என்னை வந்து ஹக் பண்ணிட்டான், ஓகேவா? ஹக் பண்ண அந்த டைம் அவன் என்னை ஹக் பண்ணும்போது நான் தான் அவனுக்கு எல்லாம் நினச்சிட்டான். அந்த டைம் அவனை ஹக் பண்ணும்போது அது வரைக்கும் எனக்கு லவ் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை, ஓகேவா? லவ் இதை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது. என் லைஃப்பை நான் வேறு மாதிரி இருந்தேன். எப்போ என்னோடய ஜிம்னை நான் மீட் பண்ணணும், அந்த எப்போ என்னோடய ஜிம்னை வந்து ஹக் பண்ணானோ அப்படி அவன் என்னது பார்க்கும்போது அவன் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டான், எனக்காக நீ இருக்கியா சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் கேட்டான். அந்த டே நான் முடிவு பண்ணேன், அவனுக்கு எல்லாமே நான் தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் அன்றைக்கி முடிவு பண்ணது, இப்போ வரைக்கும் அவனுக்காக நான் எல்லாமாவும் நான் இருக்கேன், நான் ட்ரூவாக அவனை லவ் பண்ணுறேன்டா, அவனை பார்த்த அந்த செகண்ட்லேருந்து, ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. எப்படி அவனை பார்த்து அந்த டே அவன் அழகாக இருக்கின்றால, இங்கே பாருட்டேன், நான் அவன் அழகில் மயங்கலை, உனக்கு என்ன தெரியும்? நான் என் பின்னாடியோ உன் பின்னாடி யாரும் அழகாக நான் சுற்றினதே இல்லை காலேஜில், அப்போலாம் என் பின்னாடி மயங்கிருக்கேன்னா என்ன? நான் பார்த்தது ஜிம்முடைய இன்னசென்ட் சோல் தான், ஓகே? இன்னசென்ட் அந்த பியூர் ஐஸை தான், அவன் லவ்வுக்காக ஏங்குற அந்த ஒரு விஷயத்தை தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குட்டேன். நான் ஜிம்மில் ஜஸ்ட்டு அந்த இடத்துல மட்டும் மீட் பண்ணல, அதை தாண்டி அவனை கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன், அதை தாண்டி ஜிம்மினை எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறது முன்னாடி வரைக்கும் எனக்கு ஜிம்மினை பிடிக்கும், அதை சொன்னால் அவனுக்கு புரியாது, ஓகேவா? அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. என்ன என் ஃபோன்லேருந்து எனக்கே தெரியாமல் சேட் பண்ணேன் அப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் டெல் பண்ணேன்னு தெரியாதுன்னு நினச்சேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தெரியும், ஓகேவா? நீ சேட் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஃப்ரெண்ட்லியாக சேட் பண்ணியிருக்க, ஏதோ ஃப்ளட் பண்ணியிருக்க, ஏன்னா உனக்கு நம்பிக்கை இல்லை ஆன்லைன் சேட்டில் ஆன்லைனில் அவ்வளோ உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும், அதனால் ஜஸ்ட் நீ அவன் டெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சேன், எனக்காக நீ டெஸ்ட் பண்ணுறேன், என்கிட்ட நீ சொன்னேன் நம்பாதட்டேன், ஆன்லைனில் நம்பாதான் சொன்னேன், அந்த ரீசனுக்காக நீ அவரை ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசினேன். அவன் நீ ஃப்ளட் பண்ணுறப்ப கூட திருப்பி ரிப்ளை பண்ணான், ஃப்ளட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு ட்ரூவான லவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவன் மீன் பண்ணி பண்ணான். அதனால் நீ அப்பப்போ பேசின அவங்ககிட்ட, எனக்கு தெரியும், ஆனால் அவன் எனக்கு ஜஸ்ட்டு உனக்கு எனக்காக தான் பேசுகிற அப்படின்னு நான் நினச்சிட்டேன், ஆனால் நீ வேறு மாதிரி பேசியிருக்கல சொல்கிறேன். ஜங்க்கிட்டே கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சி, எல்லோரும் வேறு மாதிரி இருந்தாங்க, ஆனால் அவன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். ஏன் நீ வேறு யாரும் சேட் பண்ணது இல்லை, எல்லாரும் சேட் பண்ணியிருக்க, ஓகேவா? ஆனால் நீ இவன்ட்ட சேட் பண்ண மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் பார்க்கும்போது சேட்டிங்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அது எப்படி
ஆன்லைனில் அது வந்து இம்பாசிபிள் அது வந்து இம்பாசிபிள் தான் நான் நினச்சேன். ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் அது எல்லாமே பாசிபிள்னு தோணுச்சு. ஓகேவா, நான் அப்படி தான் ஜிமினை எடுத்துக்கிட்டேன். ஜிமின் எனக்கு சொந்தமான பர்சன் டேயாங், ப்ளீஸ் விட்டுரு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. அப்படி நீ எப்போ ஒரே கிளம்புற சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க, டே பார்க்குறாங்கன்னா ஏன் கிளம்பணும், அப்படி மேபி நீ என்னோடய ஜிமினை இப்போ கொடுத்தா நான் இப்போ கிளம்புறேன் சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜம் கோவம் வருது இங்கே பாரு, அவன் மேரிடான ஒரு பையன் என்னோடய ஒய்ஃபு அப்படி சொல்லி ஜம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, மேரேஜ் ஆனால் நான் விட்டு கொடுத்துன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஈவன் வேறு ஒரு நீன்றனால தான் நீ சீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் நினச்சேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறனால தான் இவ்வளோ அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். இதே வேற ஒரு பர்சனை ஜிமின் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் எப்போவும் அந்த பர்சன்கிட்ட ஜிம்னை பிரித்து கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க, அப்படி அவனால் முடியும்னு நினைக்கிறியா, நீ கூப்பிட்டா அவனே அவன் வந்துடுவான் நான் சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க, வரமாட்டான் நான் சொல்லி கேட்குறாங்க. கூப்பிட்டு பாரு சொல்கிறாங்க. இப்போது டே தான் நான் சொல்லிடவா சொல்கிறாங்க, முடிஞ்ச சொல்கிறாங்க. எந்த தைரியத்தில் போய் கேட்ப சொல்கிறாங்க. எந்த ஒரு பர்சன் இருந்தாலும் ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இன்னும் ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்ககிட்ட அவங்க பாய் ஃப்ரெண்டு பேசுகிறப்போ அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க ஈவன் வந்துட்டு அவங்கள ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இல்லை, ஒரு எக்ஸ் லவ்வர் அப்படின்னு கூட அவங்க வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பர்சனாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரெசென்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ரூவாக இருக்கணும் எல்லாருமே நினைப்பாங்க. காமனாக எல்லாருமே அப்படி யோசிப்பாங்க. அது என்னோட ஜிமின் ஒரு பியோர் சொல். ஓகேவா, அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான். நான் தான் அவனுக்கு எல்லாமே. அவன் என்ன ஒரு ஜஸ்ட் ஹஸ்பண்டாக பார்க்கல, ஒரு அப்பா அம்மா ஃப்ரெண்டு எவ்ரிதிங் நான் மட்டும் தான் நினைக்கிறான். ஸோ நீ தான் மூவ் ஆன் ஆகணும். ஓகேவா, நீ மூவ் ஆன் பண்ணிட்டே அதான் அவனுக்கு நல்லது சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் அப்படியே நடக்கலாம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே பார் ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் டர்ன் பண்ணுறாங்க. 1 வீக் டைம் தரேன். ஓகேவா, 1 வீக் டைம்குள்ளே நீ ஜங்குக்கிட்ட ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லு. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜிமின் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஏன்னா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், உன் மேலே லவ்க்கே அவரை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ உண்மையை சொன்னதுக்கப்புறம் ஜிமின் என்ன முடிவு எடுக்கிறானோ அதை வச்சு நானும் இங்கேருந்து போகணுமா வேணாமல் முடிவு பண்ணுறேன் சொல்லிட்டு. ஒருவேளை ஜிமின் என்னை வேண்டாம், நீ உன்னை தான் லவ் பண்ணுறேன், ட்ரூவாக உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் இங்கேருந்து மூவ் ஆன் ஆகிறேன் சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆர் யூ ஷூர் சொல்கிறாங்க. எஸ் ஓகே, நீ வந்துட்டு சொல்லு, நீ உண்மையை சொல்லிட்டு. ஓகேவா, நீ இந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு நீ சொல்லி அவன் வந்துட்டு ஓகே இப்போவும் நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் ஜங்குக்கா, எனக்கு டேங் வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா நான் இங்கேருந்து உங்கள் லைஃப்பை விட்டே நான் போயிடுவேன். ஈவன் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், உன் லைஃப்லேயே நான் அகைன் வரமாட்டேன். ஈவன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜங்கு அதை கேட்க ஹார்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் ஹார்ட்டாக இருக்கா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. டேக்கான டேஸ் வருது. இப்படி ஒரு வேர்ட்ஸ் என்கிட்ட எதிர்பார்க்கல சொல்கிறாங்க. நீ இப்படி இருப்ப நானும் எதிர்பார்க்கறடா சொல்லிட்டு பட் டே தான் கரெக்ட் டேஸோடு பேசிட்டு இருக்காங்க. ஜங்கு அப்படியே உங்களுக்குள்ள டேஸ் வருது. ஏன்னா டேனா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வருது, அவரால் ஏற்றுக்க முடியல. என்கிட்ட நீ உண்மையாக சொல்லியிருந்தா கூட டேங்கா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஜிமினை மீட் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படின்னு டேரெக்டாக என்கிட்ட உண்மை சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு ரீசனில் என்னோட ஜங்குக்கா பிடிச்சிருக்கு சொல்லி விட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் நான் 4 இயர்ஸாக அவனை தேடிட்டு இருக்கேன், லவ் பண்ணுறேன், அவனால் மறக்கவே முடியல, மூவ் ஆனே ஆகும்ல. ஆனால் நீ சொல்கிறல்ல என்னை தூக்கி போட்டு போக சொல்கிறேன், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறல சொல்லிட்டு அழறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, கிட்ட வரா சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதே புரியல. நீ சொல்லு ஓகேவா, நீ ஜிமின்கிட்ட சொல்லு, ஜிமின்கிட்ட சொல்லிட்டு கேளு என்னை பிடிச்சிருக்கா இல்லை, அதாவது ஒன்றை பிடிக்குதா, உன்னை ஸ்டில் இப்போதும் ஒன்று தான் லவ் பண்ணுவாங்களா, ஏன்னா அவங்க வந்து நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உனக்கு ஆன்சர் வேணும்னு சொல்கிறேன். பட் கேட்குறாங்க. அதுவும் என் கண்ணு முன்னாடி ஜிமினே சொல்லணும், அவங்க டேரெக்டாக என்கிட்டே சொல்லணும். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஓகேவா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இப்போதைக்கு நீ எதுவும் யோசிக்காத, எனக்கு ஆன்சர் வேணும் ஜிமின்கிட்டேருந்து, நீ கேட்டு சொல்லு. 1 வீக் நான் இங்கே இருப்பேன், அந்த 1 வீக்குள்ளே நீ டைம் எடுத்துக்கோ, எனக்கு தெரியும் ஏன்னா ஜிம் சென்சிட்டிவ், நீ டேரெக்டாக போய்ட்டு இப்போ எப்படி சொல்லுவோன்னு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீ சொல்லி கேட்கணும், என்னோடய லைஃபுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். ஏன்னா என்னால் இப்போ வரைக்கும் ஜிமினை மறக்க முடியல. ஈவன் ஜிமினோட ஒய்ஃப்னு தெரிஞ்சு கூட என்னெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அதை கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் சொல்கிறாங்க, அங்கே பாரு அவன் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் அவனை நான் லவ் பண்ணேன் இவ்வளோ டேஸ் வரைக்கும், இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் லவ் பண்ணுறேன். அது பார்த்ததுக்கப்புறம் சொல்லிட்டு டே சொல்ல ஜங்குக்கெல்லாம் கேட்க முடியாதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாரு எதுவுமே சொல்லாமல். ஜங்கு அப்படியே நீட்டர் பண்ணி அழறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணிடுறேன் பார்த்தீங்களா. ஜங்குக்கு மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், எவ்வளோ கேரில் எவ்வளோ லவ் வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவன் எனக்கு எப்படி விஷயத்த பண்ணியிருக்கானால ஏற்றுக்கவே முடியல. அட்லீஸ்ட் இப்போ கூட அவன் என்னை பற்றி யோசிக்க மாட்டான்ல, அவனை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறான்ல. நீ இவ்வளோ பெரிய செல்ஃபிஷாக இருக்கே ஜங்குக்கா, நான் இப்போ கூட நீ எனக்கு ஒரு லைஃப் உன்னோட பிளேஸ் கூட இடம் தர மாட்டேல, ஒரு ஜிமினோட லைஃப்பில் எனக்கு ஒரு பிளேஸ் தர மாட்டேல்ல, இப்போ கூட உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறேன்ல, நான் போகணும்னு நினைக்கிறேன்ல, நீ இவ்வளோ செல்ஃபிஷாக சொல்லிட்டு நம்ம ஜாட்டே தான் ரொம்ப அழறாங்க. இந்த பக்கம் ஜங்கு தாண்டா உழவுறாரு வந்து பார்த்தா நம்ம ஜிமின் தான் பேசி நின்றுட்டுருக்காரு. ஜிமின் போகலாம் சொல்கிறாங்க, ஜங்கா சொல்கிறாங்க போகலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ நம்ம ஜெட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு டேங் சொல்கிறாங்க, அவன் பேசிட்டு இருக்கான், வெளில ஃபோனில் பேசிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் வா சொல்கிற ஜங்கு தான் வந்துட்டு ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம டே இருக்கிற அந்த கார்டன் சைடு விட்டுட்டு வேற ஒரு டேரக்ஷன்
வாஷ்ரூமில் கூட்டிகிட்டு வராரு நம்ம ஜிமின் அவங்க பேபி தூக்கிட்டு ஜங்க் கூட வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பேசிட்டீங்களா இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தான் வாசல் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ காய் மேக்கும் பார்க்குறாங்க என்னாச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ காய் மேக்கும் இவங்க 2 பேரும் முன்னாடி வர இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு வராங்க. முன்னாடி பார்த்தா நம்ம பட்டே தான் அழுதுட்டு இருக்காரு. இப்போ ஜின் பார்க்குறாரு இப்போ நம்ம போனால் தப்பாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே அவங்களுக்குள்ள பேச முடிவு பண்ணிட்டோம், இது பிரச்சனை வேறு மாதிரி போனால் நம்ம வந்து இன்வால்வ் ஆகலாம் சொல்லிட்டு அவர் போயிடறாரு. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டே அழுத பார்க்க ஜங்கு பேசுனதை கேட்டு எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவங்க அழகான ஃபேமிலி உடஞ்சிருமோ, ஏன்னா ஜிமின் ஜங்கு ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி, ஜிமின் எப்படி எடுத்துப்பான் இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் டே அழுதுகிட்டே இருக்காங்க. காய் வைக்க வராங்க. டேங் சொல்கிறாங்க. இப்போ டே அழுத பார்க்க டேங் என்னாச்சு சொல்லிட்டு காய் கிட்ட வராரு. டே எதுவும் சொல்லாமல் அப்படியே அழுதுருக்காங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு ஜின்னோட வீட்டுக்குள்ளே அவர் போயிடாரு. இப்போ காய்க்கு மேக்க போல என்னடா சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு வேலை அவன் மறைச்சிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பான். வா ஒன்றும் இல்லை சரியாயிடுவான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இவங்க 2 பேர் வராங்க. 4 பேர் எல்லாம் ஒன்றா காரில் தான் வராங்க. பேபி நம்ம ஜிம்மிக்கிட்ட கிட்ட பேசி விளையாடிட்டு இருக்க. நம்ம ஜிம்மி நம்ம கிட்ட பேபி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஜங்கு அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிமின் போய்ட்டு பேபி தூக்கம் வச்சுட்டு பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்தா விண்டோஸ் கிட்ட நின்றுருக்காரு, பால்கனி நின்றுருக்காங்க. ஜிமின் போயிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்க் தான் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கா என்னாச்சு டேங்க ஓகே தானே, நீங்கள் பேசிட்டீங்கல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு நம்ம கோச்சிக்கிட்டாரா என்ன சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் எதுவும் சொல்லாமல் ஜிமினோட பேச கப் பண்ணி கேட்குறாங்க. என்னால் என்னை விட்டு போக மாட்டேன்லடாமா சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறேன் உங்களை விட்டு, எனக்கு யார் இருக்கா ஜங்கா, அந்த வேர்ல்டில் உங்களை விட்டு எனக்கு வேறு யார், எல்லாமே நீங்கள் தானே, எனக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு கம்ஃபர்ட் ஜோன் எவ்ரிதிங் நீங்கள் தானே, உங்களை விட எனக்கு வேறு யார் இருக்கா, நான் எங்கே போயிட போகிறேன், என்னாச்சு அப்படி கேட்குறீங்க, டேங்க என்ன திட்டாங்களா, என்னை பிடிக்கலையா, என்ன சொல்லிட்டாங்களா சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லைடா அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சும்மா கேட்டேன் ஓகேவா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா இங்கே பாரு ஜங்கா எதுவும் இல்லை ஓகேவா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வேணா பேச விட்டேன் என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லைடா நீ எதுவும் பேச வேணா சொல்கிறாங்க. சரி ஓகே உங்கள் ஃப்ரெண்டு தானே கோவமாக இருப்பார் ஒரு வேளை, நீங்கள் பேச புரிஞ்சிக்கலையா என்ன, கொஞ்சம் டைம் கொடுங்க சரியாயிடுவார் என்ன சொல்கிறாங்க. இங்கே தானே இருக்க போகிறாரு, நீங்கள் பேச மறுபடியும் 2-3 டைம் பேசுனீங்க சரியாயிடும் என்ன சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏண்டா ஒரே ஒரு டைம் மட்டும் ஒன்று கேட்பான், ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறியா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்கிட்ட ஜங்க் கேட்குறாங்க. ஏண்டாம்மா நீ என்ன சேட் பண்ணனால மட்டும்தான் லவ் பண்ணியா இல்லை நேரில் என்னை பார்த்துனால லவ் பண்ணுறியா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்க ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா உங்களோட நீங்கள் என்ன கம்ஃபர்ட் பண்ணீங்க சேட் பண்ணும்போது, எவ்வளோ தான் கம்ஃபர்ட் பண்ணாலும் நம்ம எவ்வளோ லாங்கில் வேணாலும் அழாதான்னு சொல்லலாம், ஆனால் அந்த கைகளை வந்து தொடச்சி விடல அந்த டிஎஸ் அழக்கூடாது சொல்லிட்டு அது எனக்கு ஜங்குக்கா பெரிய விஷயம், நீ அழாதான்னு சொல்கிறத விட நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎஸை வைப் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஹேண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் என்கிட்ட சேட் பண்ணதை விட நான் வரும்போது நான் தனியாக நின்றுட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வரமாட்டீங்களோ லாஸ்ட்டாக ஒரு ஹோப்பில் நான் போகலான்னு டர்ன் பண்ணும்போது நீங்கள் ஓடி வந்துட்டு அப்படியே என்னை பார்த்துட்டு மூச்சின்னு கூப்பிட்டீங்க. நான் டர்ன் பண்ணும்போது நீங்கள் நின்னீங்களா, அந்த டைம் உங்களை பார்த்து அந்த செகண்ட் தான் ஜங்கா எனக்கு அவ்வளோ ட்ரூவாக நம்பிக்கை வந்துச்சு. அவ்வளோ டேஸ் வரைக்கும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்கீங்க சேட் பண்ணும்போது. நான் கூட அடிக்கடி நினச்சிருக்கேன், ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜான் கிட்ட சொல்லுவேன் நீங்கள் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணீங்க சேட்டில் சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்டாங்க என்கிட்ட நீ எதை வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிற சொல்லிட்டு. நான் நினச்சேன் அப்போ வரைக்கும் சாட்டில் கம்ஃபர்ட் பண்ணி தான் பெரிய விஷயம் சொல்லிட்டு. ஆனால் எப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இங்கே பாரு ஜிமின் சாட்டை விட கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம், ஏன்னா அவங்க ஒன்று மீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீ பார்த்த அவங்கள ஃபீல் பண்ணது வந்து உருவத்தை தான் நீ ஃபீல் பண்ண முடியும், அந்த விசிபிளாக இருக்கிறத வந்து நீ வந்து ஃபீல் பண்ண முடியாது. சாட்டும் அப்படி தான், சாட்டை பார்க்க தான் முடியுமே தவிர அதை ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் நீ வந்துட்டு உனக்கு ஜங்க் வந்து டேரில் தானே ஃபீல் பண்ண, அப்போ எது பெஸ்ட்டுன்னு கேட்டாங்க. அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாட் தான் பெரிய விஷயம்னு நினச்சேன், நீங்கள் சாட்டில் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணிக்க லவ் பண்ணிக்க நினச்சிட்டேன். ஆனால் எப்போ எனக்காக அவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த நைட்டில் உங்களால் வர முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு ஹோப்பில் நான் வந்துட்டு நம்பிக்கை இழந்து போகலான்னு டர்ன் பண்ணும்போது வந்து நின்னீங்களா, எனக்கு எதுவும் இந்த வேர்ல்டில் எனக்குன்னு ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு நான் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூட இல்லை, நான் ஓடி வந்து ஹக் பண்ணிட்டேன். நீங்கள் அப்போ நான் ஹக் பண்ணிங்க உடனே அந்த நிமிஷம் எனக்கு அந்த வேர்ல்டில் எல்லாமே இருக்குன்னு நான் நினச்சேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போவே முடிவு பண்ணேன் அந்த சேட்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் தான் ஓகேவா, நீங்கள் நேரில் இருக்கீங்களா இதுதான் பெரிய விஷயம் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கும் ரொம்ப ஹாப்பியாக ட்ரூவாக ஆமாம் சொல்கிறாங்க. அந்த சேட் ஒரு பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சேட்டில் நிறைய லவ் பண்ணுறீங்க, நிறைய கம்ஃபர்ட் கொடுத்துருக்கீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நேரில் இருக்க அந்த ஜங்கு தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டு ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ஈவன் எனக்கு அப்படி நான் போகிறதா இருந்தால் நான் ஒரு விட இந்த வேர்ல்டு விட்டு போயிடுவேன் சொல்லி ஜிம்னி சொல்ல. ஜங்கால் தாங்கிக்கோம்ல அப்படி சொல்லாதரமா சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக ஜங்கா நீங்கள் சொல்லுவீங்களா நான் உங்களோட ஏஞ்சல் சொல்லிட்டு, உண்மையாக சொல்லவா நீங்கள் தான் என்னோட ஏஞ்சல் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜங்குவா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி போய்ட்டு ஜிம்மி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கா என்ன தப்பு நான் மன்னிப்பெல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மன்னிப்பேன், என்னை ஜங்கா மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, அப்படி எதனா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு எதனா ரீசன் இருக்கும், நான் புரிஞ்சுப்பேன் ஓகேவா, நான் உங்களை ஹார்ட் பண்ண மாட்டேன். அப்படி ஒருவேளை எனக்கு கோவம் வர மாதிரி நீ தப்பு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ் வந்துட்டு எனக்கு கோவம் இருக்கும், அப்புறம் போயிடும், ஆனால் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் ஜிம்னி சொல்ல. ஜங்கு ரொம்ப டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணி அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே பாருடம்மா சொல்கிறாங்க ஜங்குக்கா
இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்காக அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டு, ஈவன் நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. 4 இயர்ஸாக எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க. நிறைய லவ் கேர் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. உங்களை விட்டு நான் போவேன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜமுக்கா. அதை தாண்டி ஒரு அழகான பேபி, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஜமுக்கா. நீங்கள் மின் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களோ அதை தாண்டி எவ்வளோ அதிக கேர் வச்சுருக்கீங்க. நான் சம்டைம்ஸ் நினைப்பேன், நான் பேபியா இல்லை மின் பேபியா உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எங்கள் 2 பேரையும் அப்படி பார்த்துப்பீங்க. உங்களை மாதிரி வேறு யாரும் எங்களை பார்த்துக்க முடியாது ஜமுக்கா. நீங்கள் என்ன சொல்ல நான் கேட்பேன், ஓகேவா? உங்களை தாண்டி தான் எதுவுமே, ஓகேவா? மற்றவங்க யார் என்ன சொல்லணும், நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சொல்லிட்டேன். ஜிம்னு சொல்லாச்சு, அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ அவர் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் தைரியமாயிடுறாரு. கொஞ்சம் பயந்துட்டேன். ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை வாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தான் ஜங்க் கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்மின் போய்ட்டு ஜங்கை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் தூங்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்து ஜங்கோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணேன். அவங்க வா சொல்லிட்டு அப்படியே ஜங்க் தான் அப்படியே ஜிம்மில் அவர் செஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறாரு. ரொம்ப ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் மட்டும் எங்கே போக மாட்டேன் சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போது ஜங்க் நினைக்கிறாங்க, சாரி டேங், எனக்கு தெரியும் நீ நினைக்கலாம் ஜிமின்கிட்ட உண்மை சொன்னால் ஜிம் நீங்கள் மனசு மாறும் சொல்லிட்டு கண்டிப்பாக மாற மாட்டான், ஓகேவா? அவன் என்னோடய ஜிமின், அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். நான் அவனுக்கு அவ்வளோ லவ் கேர் கொடுத்துருக்கேன். நான் அவன் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறா டேங், புரிஞ்சுக்கூடா. அவனை ஹார்ட் பண்ண கூட நினைக்கலடா டே, புரிஞ்சுக்கோ சொல்கிறேன். ஜங்க் நினைக்கிறாங்க, ஏன்னா இது எங்கள் லைஃப்பில் எங்கள் ஃபேமிலி, நான் என்னோடய ஜிமின் என்னோடய பேபி சொல்லிட்டு நாங்கள் ஒரு லைஃப்பில் இருக்கோம்டா. ஏன்னா நீ இதில் வந்து வச்சுக்கேன் கண்டிப்பாக எங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டா, புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம டே தான் ரொம்ப அழுறாங்க. அவரால் டீயர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ரூமில் அப்படி எழுதிருக்காரு. ஜின்னுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது தெரியல. போய் கேட்டால் என்ன ஆகும் சொல்லிட்டு அவரை ரூமில் இருக்காரு. நம்ஜின் பார்க்குறாங்க, என்ன சேச்சின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் ஹைட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜின் அங்கே பார்த்ததெல்லாம் சொல்ல நம்ஜின் ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ஜின் புரியுது, ஓ ஜவுக்கு ஆடுறது அவ்வளோ பேனிக் ஆகிறான்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா எனக்கு என்ன பண்ணுறது தெரியல நம்ஜின், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஜிம்மினோட ஃபேமிலி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அவங்க 3 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அது எங்கே நான் ஸ்பாயில் பண்ணுறோன்னு பயமாக இருக்குது. டேங்க அங்கே வந்து வர வச்சுனா சொல்கிறாங்க. இல்லை இது வந்துட்டு ஃபேட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் ஃபேட்டு தான் வர வச்சிருக்கு. அவன் இவ்வளோ தூரம் தேடி அலையிறான். நீ நினைக்கிறியா ஜின் டே வந்துட்டு இவங்க லைஃப்பில் வந்து போகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, பாருடா அவனுக்கும் உரிமை இருக்குடா ஜிமின் மேலே சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேர் மேரேஜ் ஆனவங்கடா, குழந்தை இருக்குது. அந்த லைஃப்பில் எப்படி டீச்சிங் டேங்க சொல்கிறாங்க. டேவெல்லாம் அந்த பர்சனை மறக்க முடிஞ்சா அவன் எப்போயும் மறந்துருப்பான். இங்கே பாரு ஒரே ஒரு ஐடியா மட்டும் வச்சு இவ்வளோ தூரம் ஜட்ஜ் பண்ணுறான், இவ்வளோ தூரம் நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்போ சொல்லிட்டு நம்ம நம்ஜின் சொல்கிறாங்க. நம்ஜின் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜின் நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் பாவம், அவனுக்கும் வந்துட்டு ஒரு இருக்குடா லைஃப் இருக்குடா. ஏன்னா இவங்க ஃபேட் இப்படி தான் இருக்குன்னா அவங்க ட்ரையாங்கலாக இருக்குன்னா இருந்து தாண்டா ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா ஜங்க் அப்படி ஒரு பர்சன் இல்லைடா, ஜங்க் கொடுக்க மாட்டான்ட்டே ஜிம்மில் சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்கிறாங்க. எனக்கும் புரியுது, ஆனால் அவனுக்கு புரிய வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு தான் ஆகணும். நம்மளும் கண்டிப்பாக பேசலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி பேசணும்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு நம்ம பேச முடியாது, அவங்க பேசிட்டோம், ஓகேவா? ஜிம்முக்கு தெரிய வரப்போ கண்டிப்பாக அப்படி ஜிம்மு மட்டும் ஷேர் பண்ணுவோம். அந்த விஷயம் எப்படி நமக்கு தெரிய வரும்ல, அவங்களுக்கும் இது நம்ப மாட்டேன். இப்போ நம்ம கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவோம், அப்போ நம்ம பேசுவோம், ஓகேவா? பேசி ஜவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஜவுக்கு ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறான், தப்பு. டேங்கும் ரொம்ப பாவம், அவனும் லவ் பண்ணியிருக்காண்டா, ஸ்டில் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறாடா சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கும் பாவமாக தான் இருக்குது சொல்கிறேன். ஜின்னு நம்பின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம டே தான் அழறாங்க. ஜிமின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின், நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன்டா. இப்போ நான் 4 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கேன் ஜிமின். சாரி ஜிமின், தயவு செஞ்சு என்னை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னை வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. நீ என்னை லவ் பண்ணியிருக்க, ஓகேவா? சேட் பண்ணது எல்லாமே நான் தான்டா. என்னோட ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இன்ட்ரோ ஆனது நான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னை பார்க்காம இருக்கலாம், என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், என் நேம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கரடி நீ கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜங்க் தான் டே தான் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மினை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஜிமின் பேபி 2 பேர் தான் அவரோட வேர்ல்டு சொல்லிட்டு அவரோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அப்படி பேபி மேலேயும் ஒரு ஹேண்டு, நம்ம ஜிமின் மேலேயும் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எனக்கு மட்டும் தான் சொந்தம், வேறு யாருக்காகவும் இன்னுக்கும் எனக்கும் நீ தான் ஜிமின் எல்லாமே. எங்கள் 2 பேர் டே சொல்கிறான், ஈஸியாக பேபி தூக்கிட்டு போகணும், எங்கே போகணும்னு விட்டுட்டு சொல்ல முடியாது. ஜம்ப் அழறாங்க. அவர் டேசுவது ஜிம்மினை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது. இப்போ இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் டேவும் அழறாரு, ஜம்ப் கல்லி டேஸ் வந்துட்டுருக்கு. ஜிமின் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சா நீ என்ன ஆவ சொல்லிட்டு டே ஜம்ப் நினைக்கிறாங்க. நீ கொஞ்சம் போல்டாக இருக்கணும், ஓகேவா? நீ ரொம்ப சென்சிட்டிவ்னு தெரியும், ஹார்ட் ஆகிடுறாம்மா, ப்ளீஸ் நிதானமாக யோசிக்கணும், அதெல்லாம் தெரிய வரப்போ சொல்லிட்டு ஜம்ப் நினைக்கிறாங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை, டேக் கேர் எவ்ரிவன்.